இது வந்து இயக்கத்தின் பண்ணாதானே புத்தட வரைபடத்தோட பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த ஏரியாவை அப்படி எப்படி கேம் பண்ணி விட்டாங்க. இது ஒரு பிரச்சனை நினைக்கிறேன். சத்தம் கேட்குது. இப்போ யாரா பயன்படுத்துறாங்க? ஏஜிஎம்ஸ் அடிச்சுக்கிட்ட அப்படி ஒரு அகலை நாங்கள் தாங்க அனுப்பவே இல்லைன்னு விடுதலை புலி என்ற கட்டுப்பாடு அங்கால ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்கா. போனதுக்கு பிறகு கொஞ்சம் பாதுகாப்பு குறை வேண்டாம். சிங்களத்திலையும் முதல்ல இந்த கேம்பு கணக்கே இல்லைங்க, பொதுமக்களால அந்த பயமும் இல்லை. அந்த உணவு பொதியே கொடுத்தது ஒரு சிலருக்கு கொடுத்தது. 13 குடியேறிக்கிறோம். எந்த ஆண்டு இருந்தவங்க உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்க இடம் சரியாக பூநகரி. பூநகரியில் நல்லூர் என்ற ஒரு கிராமத்தில் சின்ன பல்லவராயங்கட்டுன்ற ஒரு இடத்துல தான் நிற்கிறோம். இந்த இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு 25 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டிருக்கு. அந்த 25 ஏக்கர் காணி என்ன மாதிரி இப்போ இருக்குது, இந்த இடங்களில் மக்கள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்களா, இந்த உள்ளுக்குள்ள இராணுவம் எல்லாம் என்ன மாதிரி எல்லாம் வாழ்ந்துருக்கு, இந்த நிறைய விஷயங்கள் இந்த காணொலி ஊடாக பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா, இந்த இடத்துல வாழ்ந்த மக்கள், ஒரு ஐயா ஒரு அம்மா எல்லாம் சரியான விளக்கம் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல என்ன மாதிரி இருந்தவங்க இராணுவம், எந்த ஆண்டு இருந்தவங்க, எப்படியெல்லாம் வாழ்ந்துருக்குறாங்க, எப்படியெல்லாம் விவசாயம் செய்திருக்கிறாங்க, இப்போ இந்த இடங்களில் விவசாய காணிகள் இப்போ யாரார் பயன்படுத்துகிறாங்க, அப்படி முக்கியமான நிறைய விஷயங்கள் அதாவது அவ்வளவு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஏதாவது நாங்கள் இந்த இடங்களில் காண்பிக்க ஆண்டுகள் ஏதாவது பிழை இருந்தால் கூட அது அவர் கதை கேட்க அந்த விவரங்கள் துல்லியமாக தெளிவாக இந்த இடத்துல சொல்லியிருப்பார். தொடர்ந்து நீங்கள் காணொலியை முழுமையாக பாருங்கள். இந்த இடத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இராணுவம் வாழ்ந்த ஆண்டுகள் என்னென்ன நடந்ததை தெளிவாக சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். சரியாக நாங்கள் இப்போ பயணிக்கிற பாதையானது பூநகரிக்கு வரணும். அந்த பூநகரிக்கு வரும்போது முட்கொம்பன் என்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல இருந்து அப்படியே நாங்கள் அதில் முன்னாலே ஒரு இராணுவ ஒரு 2 போட்டிருக்கும். அதன் ஊடாக முட்கொம்பன் என்ற இடத்துக்கு பயணிக்கும் போது இந்த இடத்துல நல்லூர் பகுதி என்ற ஒரு இடம் ஒன்று வரும். அங்கே இருக்கிற ஒரு இராணுவ கட்டுப்பாடில் இருந்த ஒரு பிரதேசம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஏக்கர் இடம் விடுவிக்கப்பட்டிருக்கு. அது சம்மந்தமாக பார்க்க தான் போய்கொண்டிருக்கிறோம். இந்த இடங்களை பாருங்கள், அழகான ஒரு வயல் பிரதேசம். குறிப்பாக இந்த பூநகரி பக்கத்தை பற்றி நாங்கள் சொல்லி ஆகணும். இந்த இடங்கள் கூடுதலாக எல்லாருமே நெல் விதைப்பவர்கள் தான் கூடுதலாக அதிகமாக இருப்பவர்கள். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இதில் ஒரு பெருந்தொகை ஏக்கர் நெல் விதைக்கப்பட்டிருக்க கிட்டத்தட்ட இந்த இடங்கள் எல்லாமே ஒருவருடைய இடமாக கூட இருக்கலாம். பாருங்கள், ஒரு அழகிய இடம். ஆனால் இன்னும் கொஞ்சம் ரோட் தான் பிரச்சனையான ரோட். பாருங்கள், இந்த இடங்களில் பயணம் செய்கிறது சரியான கஷ்டம். இடத்துக்கு என்ன பேர்? இந்த இடத்துக்கு என்ன பேர்? சின்ன பல்லவராயன் நல்லூர்ன்றது இந்த இடம் தானே? நல்லூர் முக்கொம்பன் சின்ன பல்லவராயன் இந்த இடம். நல்லூர் முட்கொம்பன் சின்ன பல்லவராயன் கட்டி இதான் அந்த இடமா? அந்த ஆமியல் இந்த எவ்வளோ காலம் உங்களுக்கு தெரிஞ்ச இங்கே இப்போ விட்ட எவ்வளோ காலமாக தெரியுமா? விட்டு 1 வருஷம் ஆகி இருக்கிறது. இப்போ கிட்ட தானே. இப்போ உள்ளுக்குள்ள ஆக்கள் நிற்கணுமா? இல்லை. சரி, நீங்கள் டியூஷன் போகிறீங்களாக்கும் போங்க, நான் பார்க்குறேண்ணே. உள்ளா தெரியலைண்ணே. சரியாம்மா, நீங்கள் பெரிய இடம் என்ன? சரியாம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க. என்னோட இதில் யாரையுமே காணையில் இந்த சின்ன பிள்ளைய தான் இந்த இடத்த பற்றி கேட்டுனாங்க. பிள்ளை சின்ன பிள்ளைக்கு என்னென்னப்பா தெரியும், நாங்கள் கேட்டுனாங்க. சரி, உள்ளே போய் பார்ப்போம்மா. இந்த இடத்துல தான் போக சொல்கிறாங்க. பார்ப்போம், போய்கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரி அந்த இடங்கள் கேட்குறதுக்கான ஆட்களும் பெருசாக இல்லை. அதோட பாருங்கள், இந்த இடங்களில் அந்த கட்டட உடைவுகள் மற்றும் பாருங்கள் ஆக்கள் இருந்த அந்த கட்டடம் எல்லாம் உடைச்செடுத்த அந்த அடையாளங்கள் எல்லாமே இருக்குது. அதோடு அந்த பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே நிற்கிது. கூடுதலாக கனகாலமாக இருந்த இடம் மாதிரி அப்படியே தெரியுது பார்ப்பதுக்கு. மற்றது இந்த இடம் தான், இதுதான் நிப்பாட்டுங்க. இதுதான் இடம், இதுதான் அந்த ஆர்மி கேம்ப். இதில் நிப்பாட்டுங்க. இந்த இடங்களில் யாரையுமே காணல பாருங்கள். குறிப்பாக நாங்கள் இந்த இடத்துல முகத்தை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடங்களில் இராணுவம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர் காணிகள்ன்றதையும் நாங்கள் குறிப்பாக இங்கே இருக்கிற மக்களிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். முன் முகப்பு இது தான் பாருங்கள். அதோடு இந்த இடங்களில் அந்த இராணுவம் சம்மந்தமான விடயங்கள் கிட்டத்தட்ட சிங்களத்துலேயும் இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கு. இது சம்மந்தமாக நாங்கள் இன்ஃபினிட்டி ஃபாலோ மீ பாப்பம்
இந்த விடயங்கள் இதில் குறிக்கப்பட்டிருக்குது. அதோடு இந்த தேசமானது கூடுதலாக பயிர் செய்ய, அதாவது நார்மலாக விவசாயத்துக்குரிய நிலங்கள் என்று தான் சொல்கிறாங்க. அதோட இந்த இடத்தை பார்க்கவும் அதே மாதிரியான ஒரு பிரதேசம், ஒரு நிலப்பரப்புடைய அந்த விவசாயத்துக்குரிய நிலம் மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. பாருங்கள், கூடுதலாக அங்கால் பகுதி முழுக்க பாருங்கள் நிறைய தென்னைகள், கூடுதலாக பூநகரிகள் வச்சு இஞ்சால் புறம் கூடுதலாக தென்னைகள் அதிகமாகவே இருக்கும். அதோட நல்ல புட்கள் இருக்குது. அந்த இடங்களில் மாடுகள் எல்லாமே மேய்ச்சி கொண்டிருக்கிறதையும் எங்களால் பாருங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல நல்ல மரங்கள் பாருங்கள், தேவையான மாமரங்கள் எல்லாமே இருக்குது. தொடர்ந்து உள்ளே போவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதில் ஒரு ஐயா ஒரு ஆள் நிற்கிறாரு, கேட்போம். ஐயா, நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த வாரம் இந்த இடத்துக்கு என்ன பேர்? அந்த நல்லூரில் அந்த விட்ட அந்த இப்போ இராணுவம் விட்ட பகுதி இதான் முன் வாசல். எத்தனை ஏக்கர் விட்டவ? இது கிட்டத்தட்ட ஒரு 25 ஏக்கருக்கு மேலேன்னு சொல்கிறாங்கண்ணே. பெரிய தேசம் இல்லைண்ணே. விட்டு எவ்வளோ காலமாகுது? இப்போ விட்டு ஒரு 2 வாரம் கூட இல்லை, இப்போ ஒரு கிழமை 2 கிழமைன்னு சொல்கிறாங்க. 2 வாரத்துக்குள்ள இப்போ என்ன போன அப்புறம் இதெல்லாம் உடைச்சி எடுத்தது பாரு. இது ஃபுல்லாகவே அது இப்போ இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட காணி தானே? இதில் மக்கள்கிட்ட காணியும் இருக்குது, மற்றது அரச காணியும் கிடையாது. அரச பின்னே கிடக்கிறது சனத்திட்ட காணி. சனத்திட்ட இதுகள் வந்து ஆரம்பம் அந்த நேரம் 10 ஏக்கர் அந்த ஓட்டுனது. இப்போ நாங்கள் போகிறோண்டா இதால் போகணுமா இல்லை இதால் போகணுமா? நீங்கள் போகிறோண்டால் இதான் முன் வாசல். அதில் பின்னுக்கு இதில் போய் பாருங்க, அந்த பின் வாசல் ஒன்றுடாங்க. இதால் போய் உள்ள இதால் போயும் போகலாம். இதில் ஒரு வேக்கால் ஒன்று இருக்குது, அளவாக்கமாக ரோட்டால் போங்க. போய் அங்கே ஒரு கேட் அந்த சைடில் இருக்குது, இப்படி ஒரு கேட் உண்டு. அதுக்காக போனீங்கன்னா அதுக்கு நேரம் அங்கால பாருங்க காணி இருக்குது. இப்போ நான் இதால் போயும் அதுக்கெல்லாம் போகலாம் தானே? அதில் போயிட்டு திரும்பி அதால் வந்தே போகலாம். சைக்கிளில் இதால் போகலாமோ தெரியும். இதுக்குள்ள அந்த அளவைக்கு ஒன்று உடைக்கல. உங்களை அந்த பிளோக்கள் எல்லாம் அந்த பாதையெல்லாம் கண்டி எடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் மோட்டர் சைக்கிளுக்குள்ளே போகாது. என்ன இந்த கட்டடங்கள்லாம் உடைக்கப்பட்டு கிடக்கு? இது சனம் உடைச்சி எடுத்தது. இந்த இதுகளுக்கு என்ன ரோடுகளுக்கு மற்ற வீடுகளுக்கு தேவை அந்த பள்ளங்கள் இதுகளுக்கு தாங்கள் உடைச்சி கொண்டு போனது அடுத்தது. அல்லாட்டி அங்கே அதில் ஒரு பாதை கிடக்கு. இதில் இதாலையும் போகலாம். இதால் போகிறோன்னா அந்த உள்ளுக்குள்ள வருது, அப்படியே போகலாம். அப்படி போகலாம். இப்போ இதால் இப்போ நான் இதுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் சுற்றி போனால் உள்ளுக்குள்ள ஆமை கேம்ப் இருந்த அந்த தடயங்கள் எல்லாம் இருக்குமே? முழுக்க இருக்குது, எல்லாம் இருக்குது. தண்ணி டேங்கி இருக்குது, அந்த பெருசு எல்லாம் இருக்குது. அந்த இதால் பிடிக்க போனீங்கன்னா சகலம் பார்ப்பீங்க. முக்கியமாக இந்த இடத்துல இருந்த ஆமை கேம்ப் இருந்ததால் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்ததா? என்ன பாதுகாப்பாக இருந்தது. அப்போ போனதுக்கு பிறகு கொஞ்சம் பாதுகாப்பு குறை வேண்டாம்னு சொல்லி நிறைய கலர் ஏன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ ஏக்கர் காணிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. மற்றது இல்லை வேறண்டா ஆமி நிற்கிறான்னு சொல்லி இப்போ பிடித்தர வழியெல்லாம் ஒரு அளவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்குது. இப்போ அவங்க போனது கொஞ்சம் இதாக நல்லா பண்ணதான் சொல்லலாம். இப்போ மெயினாக இந்த உள்ளுக்குள்ளே போக நீங்கள் இப்போ ஆமி சம்மந்தமான இப்போ விட்டுட்டு போனால் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு என்ன ஏதாவது மரங்களோ ஏதாவது என்ன இதுக்குள்ள மரங்கள் சும்மா அந்த பால மரங்களுக்கு கிடக்க இல்லாத மற்ற மரம் அறுக்கிறதால தானே. அதால் இதால் ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆனால் பின்னு கிடக்கிற இந்த காணிகள் இருக்குல்ல, இந்த காணிகளை மக்களை கொடுத்தால் கொண்டா ஏதோ ஒரு இதில் பிரயோசனமாக அமையும். இது மக்களுக்கு கொடுக்கலையா? இன்னும் கொடுக்கல. அதாவது இப்போ எழுப்பியாச்சு மக்களுக்கு பிரித்து கொடுக்கல. ஏன்னா இது சம்மந்தப்பட்ட உறுதி இருக்கிறாக்கள் இங்கே இருக்கணுமா? உறுதி என்று வரையில்லை இதுக்கு உறுதி. அந்த நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்ட கஷ்டம் தானே. அப்போ செய்து கொண்டிருந்தது. அதோட போய் இந்த இடம்பெயர்ந்த உடனே பேருந்து வந்தோடனே ஆமி வந்தோடனே ஆமி தான் பின்னுக்கு அந்த காணிகளை செய்கிறது. இப்போ விடுவட்டா பிறகு ஏஜியோட்ட இந்த பேரம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி அமைப்புகள் சொல்லுது. ஏஜியோ தான் நீ அதை அந்த காணியை இப்போ வந்துட்டு அந்த காணிக்காரருக்கும் கொடுத்து மீதியாக அந்த காணி இல்லாமல் இருக்கிற இப்போ என்ன சொல்கிறது கல்யாணம் செய்த புது குடும்பங்கள் இருக்குது தானே காணி இல்லாமல் அவையிலேயே பங்கிட்டு கொடுக்க இந்த மாதிரி தான் கதை போய்க்கொண்டு கொடுத்தா அப்புறம் தான். இப்போ இவங்க இருந்த இராணுவம் எல்லாம் இப்போ எழும்பி எங்கே போயிட்டுனாங்க? இவையெல்லாம் எழும்பி வேறு கேம்புகளுக்கு போயிட்டேன். மற்றது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வாரத்துக்கு அந்த முட்கொம்பன்ன்ற ஒரு பெண்டால் திரும்ப தானே வேணும். அந்த முட்கொம்பனுக்கு முன்னுக்கு ஒரு 2 ஃபோட்டோ இராணுவம் இருக்கணுமில்ல? நீங்கள் சொல்கிறது நாங்கள் பூனேரி ஏனே அதே அதில் இருக்கணும். அவை வந்து அதில் நிரந்தர டவரும் இருக்குது. அவை ஆரம்பத்திலே வந்து அதில் ஒரு கேம்ப் வந்து சப் கேம்ப் தானே. அதில் ஒரு கேம்ப் இதில் ஒரு கேம்ப் கொஞ்சம் மெயினாக இருந்தது. இதே எடுத்து போட்டு அதை வச்சிருக்கணும். இப்போ இந்த இடத்துல இருந்து எழுப்பப்பட்டது மக்களுடைய தூண்டுகோளாலே இல்லை? இல்லை இது மக்களின் தூண்டுகோள் இல்லை. இது இராணுவம் எடுத்தானே. இப்போ குடிச்சவங்க இது மட்டும் இல்லை, அக்கறையான அந்த அவடமெல்லாம் இராணுவங்கள் சில இடங்களை விட்டு வெளியேறி இருக்குதானே. அது மாதிரி இதை விட்டுட்டு போனது இல்லாது சனத்தால் இது அப்படி ஒரு ஆர்ப்பாட்டமோ அப்படி ஒன்று நடக்கும். அப்படி இல்லை கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த இடத்துக்குள்ள குறிப்பிட்ட நீங்கள் இந்த கேம்ப் இருக்கிற தேசத்துக்கு உட்பட்ட பகுதியில் எத்தனை குடும்பம் இருக்கணும்? இதுக்குள்ளயோ இந்த கேம்புக்கு இதை சுற்றி தானே கேட்டால் 100 குடும்பத்திட்ட இருக்கு.
100 குடும்பம். ஆனால் கூடுதலான வீடுகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தூரமாக இருக்கு. என்ன ஏன்னா மக்களுடைய பயணங்கள் பெருசாக இல்லையே இந்த இடம். இல்லை அது என்னடா நீங்கள் இருக்க போய் பார்த்தா தெரியும். இதில் வந்து குடியிருப்புன்னு தான் கொடுக்குது. சின்ன மிஷன் குடியிருப்புன்னு தான் கொடுத்துருக்கு. அந்த மிஷன் குடியிருப்பு வந்து சனமங்கால அப்படி கிட்டத்தட்ட அரை ஏக்கர் வீதம் கொடுத்துருக்கு. அரை ஏக்கர் வீதம் கொடுத்துருக்கு. அரை ஏக்கர் வீதம் கொடுத்தபடியா சனம் இதுக்குள்ளே கிட்ட இருக்கே தவிர முதல் காலப்பகுதியில் சனங்கள் அங்கே இருந்தது. எங்கே அந்த வயல்வெளியில் அங்கே இருந்த சனத்தை பிறகு இங்கே கொடுத்து இந்த இது பண்ணதானே. இது வந்து இயக்கத்தின் பண்ணதானே. இது சிஎஸ்டி இது வந்து முந்தி பண்ணதான் தான் இருக்குது தென்னம்பிள்ளை. தென்னம்பிள்ளை இதில் இடம் 1000 ஏக்கர் பண்ணு. இது வந்து இயக்கத்தின் முந்தி இயக்கம் இயக்கம். நீங்கள் சொல்கிறது இதுவும் இப்போ இந்த இராணுவ கட்டுப்பாடு சம்மந்தப்பட்ட பிரதேசமாக உலகாலம் இருந்ததா? இல்லை அது வந்து சிஎஸ்சி பொறுப்படுத்துது. சிஎஸ்சி என்ன ஆமியில் அந்த பண்ணைகளுக்கு வேலை கொடுத்து யாழ்ப்பாணத்தில் எல்லாமே ராணுவம் என்ன ராணுவம் மாதிரி தான் நாங்களுக்கு கொடுத்து யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்து அப்படி அவங்கெல்லாம் இதை வேலை செய்கிறாங்க. இப்போ நடக்குது. நடக்குது. இதால் போனால் தெரியும் உங்க அதில் கேட்டு இருக்கு, அதில் போட்டிருக்கு. இப்போ இதுவும் இந்த ராணுவ கட்டுப்பாட்டு பகுதியும் சம்பந்தமே இல்லை. சம்பந்தம் இல்லை. இப்போ இது முதல்ல இது இருக்கு, ராணுவம் இருக்கேயும் இருக்கு. இப்போ இங்க விவசாயங்கள் செய்யணும். விவசாயம், மாடு வளர்ப்பு, அப்படி சனங்களோ விவசாயம், மாடு வளர்ப்பு. குறிப்பாக இது நீங்க சொல்ற மாதிரி முதல் இந்த இடம் விடுதலை புலி என்ற கட்டுப்பாடு அவை வச்ச பண்ணதான். இது தென்னம்பிள்ளை வச்ச பண்ணதான். அதுலதான் சனத்தை கொஞ்சம் காணியாக எடுத்து கொடுத்தது. இது எத்தனை நீங்க சொல்ற எத்தனை ஆண்டு இடமே வந்து 2004 பிறகு, அதாவது 2004 தான் கடைசி யுத்தம். 2009 கடைசி யுத்தம். 9க்கு நாங்கள் 10 வந்துட்டோம். 10க்கு பிறகு இப்போ இது வந்து சனத்தை கொடுத்துருக்கு. இந்த இதில் கொஞ்சம் அரை ஏக்கர் கொஞ்சம் கொடுத்துருக்கு, மிகுதி அவங்க வச்சுக்க. அப்போ 2009 அதுக்கு முதல் இது விடுதலை புலிகள் அது வச்சிருக்க. இந்த இடங்களை நீங்க வசிச்சிருந்தீங்க. நாங்கள் இந்த காலங்காலமாக எஞ்சான் இருக்கிறோம். அப்போ அவங்கள்ட்ட சம்மந்தப்பட்ட அந்த டைமில் விடுதலை புலிகள் இருக்க உங்களுக்கு எவ்வளோ உதவிகளா என்னமா இருந்த அந்த இடங்கள்? உதவியல்ண்டு சொல்ல போனால் இப்போ அரசாங்கம் மாதிரி தானே. இப்போ இந்த அரசாங்கம் மாதிரி தானே அதுவும் பொருண்மையம் அப்படி இருந்தது. பொருண்மையம் அவை வந்து அவை விடாதான் நாங்கள் அந்த விவசாயங்களை பசலிகளை அதில் பெற்றுக்கொண்டே தவிர மற்றபடி இயக்கம் இந்த பண்ணையை வச்சு இயக்கம் தான் வருமானம் எடுக்கிறக்க வச்சே தவிர இதில் வேலை வாய்ப்புகள் ஒன்றும் செய்கிறதுக்கு அந்த அளவுக்கு வரையில் கண்டுகள்லாம் அந்த அளவுக்கு வரையில். இப்போ கிட்டத்தட்ட இப்போ இந்த தென்னை எத்தனை ஆண்டுகள் நிற்குதுன்னு சொல்கிறீங்க? இது கிட்டத்தட்ட வெறும் 15 வருஷத்துக்கு மேலே. இந்த தேங்காய் பயன்பாடுகள் எல்லாம் யார் எடுக்கும்? அது சிஎஸ்சி தான் எடுக்கும். என்ன மக்கள்லாம் எங்கடையாண்டு உத்தியோகம் எடுக்கிற இல்லை பின்ன கட்டமைக்க ஒரு ஒழுங்கில்லாத இதாக தான் கிடக்கு. போட்டிருக்கிறாங்களா அங்கே பின்னுக்கு 10 ஏக்கர் 10 ஏக்கர். இது எத்தனை ஏக்கர் வரும்னு சொல்கிறீங்க? இது கிட்டத்தட்ட கூடுதலாக தென்னை தான் நிற்குது. தென்னை தான் கூடுதல். இப்போ சனத்தும் கொடுத்தவே இல்லை சேர்த்து பார்க்கணும். அப்படி பார்க்க ஃபுல்லாக சனம் அதுக்குள்ள வீடு கட்டி இருக்கு. இல்லை வீடு திட்டம் கொடுத்து வீடு கட்டி இருக்கு. அப்போ மெயினாக நீங்கள் சொல்கிறது இப்போ இந்த பகுதி இருக்குது தானே. இப்போ அண்ணா ஐயா சொல்கிற மாதிரி இந்த பகுதி முழுக்க இப்போ ஒரு பண்ண பகுதியாக இருக்குது. மற்றது நீங்கள் குறிப்பாக சொல்கிற இப்போ இந்த இராணுவ கட்டுப்பாட்டில் இந்த பகுதி இருக்குது தானே, இதை இனி மக்களுக்கு இலவசமாக இனி பிரித்து கொடுக்க போகிறாங்க. அப்படி ரெண்டுதான் கதை. இந்த சனத்துக்கு அதாவது காணி இல்லாத ஏஜிஎம் அதை எடுத்து கொடுத்துருக்காம அந்த பொமிட் காணி மாதிரி கொடுப்பாங்க. நீ பொமிட்டாப்போ காணியை கொடுத்து நீ கொஞ்சம் நாளில் பொமிட் கொடுத்து பிறகு அதுக்கு பிறகு ஒரு நடைமுறை கொண்டாடுற ஒரு கதை. அப்போ ராணுவம் இந்த இடத்துல இருந்து இப்போ வெளியேறினது பிறகு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை? எங்களை பிரச்சனை ஒன்றும் இல்லை, பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. அதை என்ன மற்றபடி மற்றது அந்த இறுதி சுத்தம் நடந்த இடத்துல பாதிக்கப்பட்ட இடமும் இந்த இடம் இருக்கா? இல்லை இல்லை இதுல இருந்து சனம் இடம்பெயர்ந்து போனது இல்லாத சனம் பாதிக்கப்படலை. அப்படி அப்படியே போய் கொடுத்தல் அங்கால தானே மாத்தல உங்கால தானே நாங்கள் அங்கே தான் கடைசியாக போனோம். நீங்கள் சொல்ற நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இடத்துக்கு ஒரு இந்த இடத்துக்கு என்ன பேர்? சின்ன பல்லவராய். சின்ன பல்லவராயன் இருக்கிறது என்ன முட்கொம்பன் இருக்கிற நல்லூர் பிரதேசத்தில். நல்லூர் ஜிஎஸ் பிரிவு தான். நல்லூருக்குள்ள தான் நீங்கள் சொல்கிற இந்த இடம். நல்லூர் ஜிஎஸ் பிரிவு முட்கொம்பன் நல்லூருக்குள்ள நீங்கள் சொல்கிற இந்த இடம். இந்த இடம் நல்லூர் தான் மெயின். மெயின் அதை ஒரு தெளிவாக சொல்லுங்கள். ஏன்டா எங்களுக்கு ஜிஎஸ் பிரிவு வந்து 59 நல்லூர் பிரிவு தான். அதெல்லாம் இதுவும் அடங்குது. இந்த எல்லாமே முக்கம்மன், நேடமன், எட்டன் அப்படி கிடக்கு. இதுக்குள்ள ஒரு இடங்கள் கிடக்கு. ஓகே ஓகே. அப்போ கூடுதலாக நாங்கள் இப்போ இதால் உள்ளே போயிருக்க பார்த்துட்டு திருப்ப போகாட்டி இதால் வந்து இப்படி போகலாமே. இதால் போய் இப்படியே பார்த்துக்கொண்டு அங்கால மழை பெய்த சேராயிருந்தோம். திரும்பி இதால் வந்து போகலாம். இல்லை அதால் மோட்டர் சைக்கிளாக போகிறோன்னா போகலாம். இதான மெயின் கேட்டுருக்காங்க பாயிண்ட் கிடக்கு, பழைய பாயிண்ட்டுகள். அதுக்குள்ள வேறு இடவெளி எல்லாம் மறைச்சிருக்காங்க. அதில் வந்து மற்ற உள்ளுக்கு இந்த விறகுகள் வெட்டி அந்த வேலைப்பாடுகள் நடக்குதா? இருக்கும் சனங்கள் கொண்டு வரானே விறகுகள் அதில் தடிகள் தண்டுகள் உங்கள் கல் மேத்துவாங்க. அப்படி அப்படி சனங்கள் கொண்டு வர வளமே இருக்கு.
தானே சும்மா போறாங்க பள்ளங்கள் இதுகளுக்கு போடுவினுமே என்னென்னா நாங்கள் என்ன விஷயம்னா இதே மாதிரி இராணுவ கட்டுப்பாட்டில் யாழ் மாவட்டத்தில் நிறைய இடங்கள் விடுவிக்கப்பட்டது. இப்போ குறிப்பாக பெரிய பெரிய இடங்கள் இன்னும் விடுவிக்கப்படையில. அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச அளவு இது இப்போ ஒரு கிழமை 2 கிழமைக்கு முதல் தான் தெரியும். அப்போ எங்களுக்கு இடத்தினுடைய பெயர் வடிவாக தெரியாது. நல்ல காலம் நீங்கள் வந்தது மிக சிறப்பாக அந்த விடயங்களை சொல்லியிருக்கிறீங்க. மற்றது முக்கியமான விஷயம் அந்த இதுன்ற ஏக்கர் தான் அவ்வளோ வந்து தெரியாது. ஏக்கர் வந்து குறிப்பாக 16 18 20 அப்படி வரும். ஆனால் நல்ல நிறைய மரங்கள் வரம்பெல்லாம் கிடக்க காணி இயக்கம் ராணுவம் பயிர் செய்தது தோட்டம் செய்தது டேங்கெல்லாம் கட்டியிருக்காங்க. அப்போ அதுவும் இப்போ இருக்கா? இருக்குது. இதில் போனீங்கன்னா பார்ப்பீங்க எல்லாமே இருக்குது. சகல இதுவும் பார்க்கலாம். கிட்டத்தட்ட எவ்வளோ ராணுவம் இருந்திருப்பாங்க இந்த இடத்துல? இதில் கிட்டத்தட்ட பார்க்க போனால் ஒரு கடைசியாக இருந்தது பார்க்க போனால் 50 பேர் ராணுவம் இந்த இடத்துல இது கேட்க நீங்கள் இதெல்லாம் போய் வரலாம். அதனால போய் வரலாம். எங்களுக்கு ராணுவ தலைவர் பிரச்சனையும் இல்லை. அப்போ இதில் வேலி ஒன்றுமே இல்லையோ? இதில் கிடந்தது வேலி இப்படி அந்த கல் அடிக்கி கல்லால் அடிக்கி மேலே அப்படியே கம்பி போட்டு எல்லாம் இருந்தது. போராண்டு சனங்கள் எல்லாம் இதண்டு கல்லுகள் எல்லாம் சனங்கள் எல்லாம் எடுத்துட்டு அவங்களும் கொடுத்தாதான் ஜனமும் எடுத்தது. ஆமியும் முடிச்சு மக்களை விலையா கொடுத்தது. அதாவது நீங்க சொல்ற மாதிரி இங்கால் பகுதிக்கு இஞ்சால தான் ராணுவ கட்டுப்பாடு, இஞ்சால பண்ண பகுதி எங்களுக்கு குளம் இருக்கு. பெரிய குளம் நேர போனீங்கன்னா பெரிய குளம் இருக்கு. சின்ன பிள்ளை கட்டு குளம் இதுதான் எங்களுக்கு. நாங்கள் திருவோஞ்சியர் குளம் குடமுருட்டி குளம் குடமுருட்டி குளம் சின்ன பிள்ளை கட்டு மிதிசன் குளம் தான். அது பெரிய குளம் இருக்கு எங்களுக்கு. இதால நாங்கள் 2 போகம் செய்யறோம். நாங்கள் இட போகம் செய்யறது 650 ஏக்கர் காணி வைக்கிறோம். அந்த குளம் தான் சிறுவம் வைக்கிறோம். ஐயாக்கு எத்தனை பேர் காணி இருக்குங்க? ஏக்கர் கணக்கு 5 ஏக்கர் எங்களுக்கு 5 ஏக்கர் வீடு ஏக்கர் கணக்குல தான் கிடக்குன்னு. ஏக்கர் என்ன மாதிரி ஏக்கர் இங்கே எத்தனை 16 பேரப்பா? 24 பேர் ஒரு ஏக்கர். ஒரு ஏக்கர் என்ன பிரைஸ் வரும்? என்ன விலை வரும்? இங்க பார்க்க போனா 15-20 லட்சம் போவேன். அப்ப 24 பேரப்ப 15 லட்சம் இல்ல ஒரு 2 கோடி. அப்பதான் உண்மைதான். இங்க 20 லட்சம் 25 லட்சம் போனது. முந்தி 5000 10,000 போனது. இப்ப இந்த இடங்கள்ல நான் வரைக்கும் தான் பயணம் செய்வேன். நார்மலாக ஆகணும் உட்பகுதி எல்லாம் கிட்டத்தட்ட டவுனுக்கு போய் தான் நீங்க எல்லா சாமானும் நாங்கள் டவுனுக்கு தான் போகணும். எங்களை முக்கியமாக இந்த பாதை தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி கொண்டிருக்கணும். இப்போ இந்த பாதையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் வரவே இல்லாது அவ்வளோ கிடங்கும் பள்ளம். இப்போ தான் இந்த கொஞ்சம் தூரம் போட்டுக்கு முழுமையாக செய்யப்படையில. அந்த ரோட்டை பார்த்தீங்கன்னு சொல்லி எங்களுக்கு அக்ரியான் ஆஸ்பத்திரி வந்து அங்கே ஸ்கந்தபுரம் தான் எங்களுக்கு மெயின் ஆஸ்பத்திரி. அங்கே அடுத்தது வாடியாடி. இதுக்குள்ளே 2 பாதையும் கிளியராக இருந்தால் தான் ஒரு வர்த்தக்காரரை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது வேகமாக. அப்போ அதால் இப்போ அந்த பாதை சரியான பள்ளம் புட்டியமாக கிடந்து இப்போ கொஞ்சம் செய்கிறாங்க. நீ நியாயமாக செய்ய கிடக்குது. அது சம்மந்தமாக நீங்கள் அறிவிச்சு கொள்ளுங்க இந்த இடங்கள்ல. மற்ற முக்கியமாக நாங்கள் இந்த உட்பகுதியோருக்கா மக்களுக்கு காட்டுவோம். யாழ்ப்பாணத்தில் இந்த வாரம் அதாவது இந்த விடுவிக்கப்பட்ட நான் நினைச்சது கூடுதலாக ஒரு 16-18 ஏக்கர் காணிகளும் மக்களுடைய காணிகள் இல்லை இனித்தான் மக்களுக்கு ஒப்படைக்கப்படும். அதோட நீங்கள் சொன்ன மாதிரி மக்களுடைய ஒரு போராட்டங்களோ தூண்டுகோலோ அதுக்கு அமைய இந்த இராணுவம் எழுப்பு இல்லை அவை இதென்ன இல்லை அவை வந்து இராணுவம் இதில் இருந்ததால் அவங்களும் பயிர் செய்யலாம் போன அப்புறம் அதை அவங்க என்ன பக்கத்தில் அமெரிக்கா 2 போய் செய்யலாம் தானே. அந்த ஒரு பிரச்சனையால் அது கிடந்ததே தவிர இப்போ அவைக்கு பேருக்கு இல்லை ஒரு கொஞ்சம் பேர் தான் அந்த காணிகள் கிடக்காங்க பின்னுக்கு. மற்ற இந்த காட்டுப்பகுதி அவ்வளவும் இராணுவம் தான் அதுக்குள்ள இருந்து நில கொண்டு. ரொம்ப நன்றி ஐயா. நல்ல நல்ல விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிடுறீங்க. அப்படி ஒன்றும் இல்லையே இதுக்குள்ள ஆஸ்பத்திரி நீங்கள் போகிறதாலும் நாங்கள் போகிறோம்டா ஒன்றில் பூனாயிரிலாம் கிள்ளச்சியில் கந்தவரம் போகலாம். முக்கியமா இந்த பாதை பிரச்சனை ஒன்று சரி பெருமா இருந்தா பெரிய இந்த கிராமத்துக்கு ஒரு பெரிய ஒரு இதான்னு சொல்ல 100 குடும்பம் 100 இன்ச்சா பாத்துறாங்க. இது மட்டும்தான் சின்ன பிள்ளைங்க மட்டும்தான் 100 முக்கமல்லே 450-500 குடும்பம் இருக்கு. கிட்டத்தட்ட பார்க்க போனீங்கன்னு சொன்னா 1,80,000 குடும்பங்கள் இருக்குது. இந்த 150 10 வீட்டு திட்டம் 65 வீட்டு திட்டம் நேரிடம் வெஞ்சட்டன் குமரேந்தாழ்வு இப்படி கன்னடங்கள் இருக்குது. சின்ன சின்ன இடங்கள் நீங்க சரி நன்றி. நல்ல விஷயம். நாங்கள் உள்ள பார்த்துட்டு அந்த குளம் நேரா வந்தா சரிதானே? ஒரு சிக்கலும் எப்படி நேரம் கொண்ட துரிசில இது ஒரு கன தூரம் இல்லை கொங்கு ரோட் தான் ஒரு சிரமமும் இல்லை. நான் உள்ள பார்த்துட்டு வரேன்.
இந்த இடங்களில் நல்ல காலம் ஒரு ஐயாவை சந்தித்தபடியாக நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. கிட்டத்தட்ட 16-17 அந்த 20-16க்கு உட்பட்ட ஏக்கர் கணக்கான காணிகள் தான் விடுவிக்கப்பட்டிருக்கு. கூடுதலாக 100% அது ஒரு பயிர்ச்செய்கைக்கான காணி, அதாவது விவசாயத்துக்கான காணி தான். உள்ளே போய் என்ன மாதிரி இருக்குன்ற அந்த காணியை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம். இந்த இடங்களில் மக்கள் என்ன மாதிரி வசித்திருந்தவங்க, அதோட பக்கத்தில் இருக்கிற காணி என்ன பயிர்ச்செய்கைக்கு பயன்படுத்தப்படுகின்றது, அந்த விடயத்தையும் இந்த ஐயா தெளிவாக கூறியிருக்கிறார். உள்ளே போவோம், உள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு தொடர்ந்து பார்ப்போம். இந்த இடங்களில் பாருங்கள், இது ஒரு புத்தட்ட கோயிலாக இருந்திருக்கு, பார்க்க தெரியுது பாருங்கள். பெரிய ஒரு அரச மரத்தோட இந்த இடத்தையும் ஃபுல்லாகவே உடைச்சிட்டு போயிருக்கிறாங்க பாருங்கள். புத்தட்ட வரைபடம் எல்லாமே இருக்குது. இந்த புத்தட்ட வரைபடத்தோட பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஃபுல்லாகவே இதில் ஒரு கோயில் ஒன்று இருந்திருக்கு பாருங்கள். இதில் சிங்களத்தால் ஒரு விஷயம் போட்டிருக்கிறாங்க, அதை பற்றி தெரிஞ்சால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஃபுல்லாகவே புத்தருடைய உருவம் ஃபுல்லாகவே ஓவியமாக வரையப்பட்டிருக்குது. இப்படி இவங்கெல்லாம் வரைஞ்சிருப்பாங்களே, நல்லபடியாக வரைஞ்சிருக்காங்களையா? இது ஊர் மக்கள் வரைஞ்சது, மரம் நடுவில் ஊர் மக்கள் வரைஞ்சது. யார் சொன்னது? அப்படித்தான் ஊர் மக்களை கொண்டு தான் வரைகிறவங்க. கூடுதலாவோ என்னென்ன அப்படி நீங்கள் சொல்லுவீங்க? சும்மா அடிச்சு 2013 2013 இடப்பெயர்முன்னதான் இங்கே வந்து குடியேறினவங்க. 2013 குடியேறிக்கிறோம். அது இடத்துல பொறிக்கப்பட்டிருக்கு. மற்றது இந்த இடங்கள்லாம் சொன்னால் ஒரு அழகான புத்தர் சிலை பார்க்க வடிவாக இருக்குது. ஃபுல்லாகவே இது ஓங்கல் உடைச்சவங்களா போகைக்க இல்லை இராணுவம் உடைச்சதா எதுவுமே தெரியலை. போவோம் சரி. ஆரம்பத்தில் வந்த இடத்துக்கே முடிவுக்கு நாங்கள் உங்களுக்கு வந்துட்டோம். இந்த இடங்களில் பாருங்கள், இராணுவ கட்டுப்பாட்டில் ஒரு தொட்டி ஒன்று இருந்திருக்கு. அதோட இந்த இடங்களில் நான் நினைக்கிறேன் ஒரு மீன் வளர்ப்புக்கான ஒரு தொட்டி மாதிரி தான் இருக்குது. உட்பகுதியை பார்ப்போம். இது எல்லாமே உடைச்சி எடுத்துருக்குறாங்க பாருங்கள். இந்த இடங்களில் பாருங்கள் ஒரு கால்வாய் இருக்குது, தண்ணி ஒரு கால்வாய் ஒன்று இருக்குது. இதில் இடைக்கில் ஒரு போக் கொண்டு போகிறதுக்கு அதை கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்கே அந்த போக்கை காணையில் அப்படியே தண்ணி இதால் போகுது. அவ்வளோ ஒரு குளிர்மையான பச்சை பசேலன்ற ஒரு இடமாக தான் இந்த இடம் இருக்குது பார்ப்பதற்கு. தொடர்ந்து உள்ளே போவோம், என்னென்ன மாதிரி என்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடங்களில் ஒரு மோட்டர் சைக்கிள் ஒன்று நிற்கிது, மற்றது அங்கால டிராக்டர் எல்லாம் நிற்கிது. அதோட இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் மாடுகள் வளர்க்குற இடம் பாருங்கள். அப்படியே சாணகம் எல்லாமே இருக்குது. அப்படியே மாடுகள் அந்த வளர்த்து ஒரு கூட்டுக்குள்ளே கட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இஞ்சால ஆக்கள் விறகு வெட்டினம். இஞ்சால நிற்கிறவங்களோட கதைச்சா இது சம்மந்தமான மற்ற இந்த பெரிய இதில் ஒரு தண்ணி டேங்க் அடி ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. அதையும் ஒருக்கா காட்டுவோம். நடக்கலாதாப்பா, சரியான பெரிய பிரதேசம். கட்டுற முழுக்க இடிச்சு எல்லாமே. ஆமாம், இதில் அந்த தண்ணி டேங்க் அடி எங்கே இருக்குது? அந்த பெருசு இதா? இது எங்கே பெரிய தண்ணி டேங்க் அடி? உடஞ்செல்லாம் அடாக்கு. அஞ்சு இருக்கு. இல்லை நேற்று வேறு ஆகல வந்து ஆகும். ஜாழ்ப்பாணம் தான். நான் யூடியூப் சேனல் ராஜு வியூ உண்டு. பிள்ளைங்க என்ன நடந்து நீங்கள் சாப்பாடு கீழே வைங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூட சொல்லுங்கள். 2 பேர் வந்து அளந்தவன். என்ன அளந்த வேண்டு? அப்ப அவையிட்ட நாங்க 6 கேட்கல போயிட்டினோம். இது வந்து இப்ப எங்க இடத்துக்கு மக்களுக்கு கொடுக்குற இருக்கிற காணி தானே, ரெடி பண்ணி போட்டு இருக்கிறோம். கனவே காணி இல்லாம 18 வயசுக்கு மேற்பட்டாக்கள் இருக்கிறோம். அப்ப அவைக்கு தான் கொடுக்க சொல்லி ஏடிஎம்ஸ்ல இருந்து அந்த மீட்டிங் வச்சவன். அப்ப நீங்க 2 பேர் நேற்று வந்து அளந்தோண்டு போன இடத்துல கதை கேட்க வந்து எடுத்துட்டு போனோம். இப்ப எங்களுக்கு ஏடிஎம்ஸ்ல இருந்து நாங்க எடுத்து கேட்டவை அமைப்புக்காரர் ஆர்டிஎஸ்காரர் யார் வந்து நீங்கள் கேட்டிருக்கலாம் தானே. அப்ப எங்களுக்கு சொன்னவே அப்ப யாரும் வந்தா உடனே கால் பண்ண சொல்லி ஆர்டிஎஸ்காரர் எங்களுக்கு சொன்னவே. அப்பதான் நீங்கள் இங்கேருந்து வாரீங்கன்னு நாங்க கேட்டோம். இல்லை நாங்கள் இது என்னடா யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு யூடியூப் சேனலுக்காக இந்த விடுவிக்கப்பட்ட இடத்தை மக்களுக்கு காட்டுவோம். வேற ஒன்று யூடியூப் சேனல்னு சொல்லி வந்து வளர்ந்தோம். அதுதான் தெரியாம இருக்கு. நாளைக்கு உங்களை வேறு வீடியோ தான் தாங்க அதுக்கு தான் எடுக்கிறோம். ஒன்று ஏற்று காய்ச்சினா
குடுக்கத்தான் போய் நம்ம அளந்து குடுக்கத்தான் அவையர் அளக்க வேண்டியதே இல்லை அப்படி இது என்ன விலங்குல யூடியூப் இல்ல அப்ப அது யூடியூப் சேனல்ல வேற யாக்கல சொல்லிருந்தோம் ஆமா நீங்க வேற யாக்கல யூடியூப் சேனல் மாதிரி வாரவங்க வீடியோ எடுத்துட்டு போவாங்களே அளக்க போறாங்க இவைக்கு யூடியூப்ல இருந்து வந்தோன்னு சொன்னதாம் எனக்கு சொன்னது தாங்க ஏஜிஎம்ஸ்ல இருந்து வந்தேன் நான் ஏஜிஎம்ஸ்ல அடிச்சுக்கிட்ட அப்படி ஒரு அகல நான் தாங்க அனுப்பவே இல்லைன்னு சொல்லிடுறேன் யார் வந்தேன்னு தெரியாது எங்களுக்கு தெரியல இப்போ உண்மையாக சொல்லணும்னா எங்களோட யூடியூப் சேனல் ரீதியாக வந்தவங்க இதை காணி அளக்க வேண்டியதோ அவங்க சும்மா இடத்த சுற்றி இப்போ நாங்கள் இப்போ காட்டிட்டு வந்தோம் அதே மாதிரி இதில் என்ன இருக்கு என்ன இடம்ன்ட்டு தான் காட்டியிருப்பாங்க அதுக்கு அந்த அளவில் இல்லை எங்களுக்கு நாங்கள் இப்போ அப்படின்னு சொல்லி ஒரு தேவை இல்லை என்னென்னு தெரியல நான் நீங்கள் சில அவங்க மாதிரி சொல்லிட்டாங்களே என்ன தெரியல வேற யாரும் வந்து அளந்து எடுத்துட்டு போனா இது எங்கட பிள்ளைகளுக்கு பிறகு எங்க வெளியே போறது ஒருவருக்கும் இல்லத்தானே அதால இது எத்தனை ஏக்கர் காணி இருக்காமிங்க நாங்கள் 30 ஏக்கர் ஒரு 25 ஏக்கர் பார்க்கலாம் 25 ஏக்கர் பார்க்கலாம் அந்த காடு கூட ஃபுல்லாக நீங்களும் இந்த இடம் தானே நீங்கள் சும்மா நாங்கள் கல் ஏற்றுறோம் நாங்கள் இந்த வயல் ரோடு பெட்டு தானே போயில ஒரே சேரும் தானே கழிவுகளை கொண்டாக்க ஓடு இந்தியாவில் இருக்கிற கொட்டி போகக்கூடிய ரோட்டுகள் கொஞ்சம் பிரச்சனையாமே இந்த குளவண்டதெல்லாம் போகலாம் இதுக்குள்ள என்ன வேற தண்ணி டேங்க் அடி வேற என்ன இருக்கு இந்த இடங்கள்ல வேற ஊட்டி கொண்டு இந்த சின்ன சின்ன கட்டட செங்கல் கட்டிடங்கள் அது எல்லாம் உடைச்சு போட்டாங்க இந்த தண்ணி தோண்டி அதுதானே இப்போ இனி மக்கள் இனி பிரிச்சு கொடுப்பாங்க மக்களுக்கு என்ன மக்களுக்கு கொடுப்பாங்கன்னா மீட்டிங் போட்டு அவன் கொடுப்பாங்களே இது கொடுக்குற ஒரு ஒழுங்கு தானே ஏண்டா இது வந்து ஒன்றுமே செய்யல அதானே காணி இல்லாதவர்களுக்கு அரை ஏக்கர் வீதம் பண்ணாலும் நிலப்பரம் இருக்கக்கூடிய கொடுத்தா விவசாயம் செய்து கொண்டு வீடு கட்டி இருக்கலாம் என்ன இருக்கலாம் சரி அம்மா நீங்கள் சாப்பிட பாருங்க உங்களோட வேலையை பாருங்க நல்ல காலம் நீங்கள் எங்களை கேட்டதா நாங்கள் யூடியூப் சேனல் தானா இல்லை நேற்று இப்படி தான் வந்து கேட்டேன் கேட்டுறேன் ஆர்டிஎஸ் மாதர் சங்கம் எல்லாரும் இதுக்கு இருக்கணும் அமைப்பு மாதிரி வரையிலாத மற்ற ஏஜிஎஸ் பாரம் எடுத்துட்டு யார் வந்தாலும் இருக்கு நேரு போனீங்கன்னா பண்டு குளத்தின வண்டு அந்த குளத்தடிக்கு போன அதுல போய் அதுக்குள்ள சுத்தி காட்டலாமே இப்ப இதுக்குள்ள வேற ஒண்ணும் இல்லைண்ணே அப்ப நாங்க இதை விட்டு வெளியில போறோம் நல்லதானே அப்படி நாங்க வந்த அதுல மோட்டர் போய் அங்க நிக்க அதால அப்படி நேர போனா சரிதானே சரி இதுக்குள்ள போலாம் மோட்டர் இப்படியே வந்தீங்கன்னா இப்படியே பாத போது இப்படி வண்டெல்லாம் கூட இந்த இது போக்கோட உடைச்சு போட்டாங்க இல்ல இல்ல இதால இப்போ மிஷின் ஓடக்கூடிய மாதிரி இருக்கு மோடிச்சு இப்போ நேத்தாவே இதால வந்தது போக்கனா நான் மோடிச்சால அங்க நிக்கத கொண்டு வரணும் அப்ப நீங்க அங்க போய் அப்படி எடுத்துட்டா அந்த பொங்கலோட நேரா போங்க சரி 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 இந்த இடங்கள்ல அந்த அக்கா ஒரு அண்ணன் மாதிரி இருந்திருக்குன்னா அவளோடைய நான் கதைச்சினாங்க இதில் பெரிய தண்ணி டேங்க் கட்டி இருக்கான் அதையும் காட்டிட்டு மற்றது அங்கே ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்கான் அந்த பெரிய குளம் அங்கேருந்து தான் முந்தி எல்லாமே இங்கே இருக்கிற பயிற்சிகை அதாவது நெல் விதைப்பவர்களுக்கு எல்லாமே தண்ணி போடுறோன்னு சொல்லுவாங்க அப்போ அதையும் காட்டுவோம் மற்றது இந்த இடத்த பாருங்கள் பெரிய தண்ணி தான் டேங்க் அடியா இது இவ்வளோ பெரிய தண்ணி டேங்க் அடி அதுக்காக கிட்ட கொண்டு உங்களை காட்டுறேன் அந்த காலத்தில் பெருசாக கட்டியிருக்கிறாங்களேண்ணா பாருங்கள் இவ்வளோ பெரிய தண்ணி டேங்க் அடிக்கண்டு முக்கியமாக உங்களுக்கு அந்த குளத்தின் பகுதியை நான் காட்டி ஆகணும் வேண்டாம் அதை பார்க்கணும் அண்ணா இது அப்போ கட்டப்பட்ட தண்ணி டேங்க் அடி தானேண்ணா எது அதான் இப்போ நீங்கள் சொல்கிறது இப்போ ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னுக்கா அப்போ கட்டினதா நாங்கள் வரும்போது அவங்க கட்டியிருக்கு அவங்க நாங்கள் இங்கே மீள்குடியேற்றம் செய்து வரும்போது எல்லாம் கட்டியிருக்கிறாங்க இதெல்லாம் பெரிய அதுக்கு முதல் கேம்ப் வரதுக்கு முதல் இது ஆட்டு கட்டுப்பாடில் இந்த இது வந்து அரச காணியாக தான் இருக்கு அரசு அப்போ இதுக்கு ஒத்துழைமை இல்லைண்ணே அதுக்குள்ள ஒரு ஆள் இதில் இருந்து வரும்போது தொடங்கியது உண்டு அரச காணி தானே இது இப்போ நாங்கள் மெயினாக காட்ட வேண்டியது அந்த குளப்பகுதி ஏன்னா அதை சுற்றி குளப்பகுதி மற்ற ரோட்டுகள் இல்லாமல் அப்படி இப்படி கிடக்கு பார்க்கலாம் அதையும் காட்டிட்டா சரி மற்றது உள்ளுக்குள்ள இவ்வளவு தான் இவ்வளவு ஒரே இடம் தான் மற்ற அங்கே வயல் தானே ஃபுல்லாக வயல் என்ன வயல் தான் இங்கே பூனாரி முழுக்க வயல் தேங்க தென்னை அதானே சரி கமன் தான் கூட பூனை அதானே சரி நீங்கள் சாப்பிடுங்கண்ணா ஓகே அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த பயிற்சிகைக்கு பயன்படுத்தப்பட்ட இடம் இதுதான் இப்போவும் அது பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் அழகான இடம் உண்மையாக பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருக்குது இதை கேட்டுட்டு போவோம் இதில் இன்றைக்கி அம்மாக்களை கேட்டுட்டு போவோம் இல்லைங்க அம்மாக்களை கேட்டால் தான் அந்த இடத்தை கண்டுபிடிக்கலாம் இடம் தெரியாதுல்ல இப்போ இந்த இடம் மாறி போனாலும் இது கோயில் போல என்ன ஆமாம் இது கோயிலா இங்கே நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வாரோம் இஞ்சால் அந்த குளம் இருக்கிற இடத்துக்கு போகணும் இந்த குளம் இருக்கிற பகுதியும்
இந்த ஆமிக்காம்படியும் எல்லாமே தொடர்பட்ட இடமா? நீங்கள் எல்லாம் அங்கே இந்த இடமா? இந்த இடத்த திருப்பூருக்கா ஞாபகப்படுத்தணும். நாங்கள் உடனே மறக்கிறோம். என்ன இந்த இடம் நல்ல என்ன சின்ன பல்லவராயன் கட்டணம். அப்போ இந்த இடத்துல எல்லாம் ராணுவம் எல்லாம் எழும்பிட்டு தானே சந்தோஷமா இருக்கிறீங்களா? அதால பொதுமக்களால அந்த பயமும் இல்ல. இப்ப அந்த கேம்ப் எடுத்த பிறகு எங்களுக்கு பிள்ளைகள் போக்குவரத்துக்கு பிள்ளைய கிளாஸ்ல போய் வரைக்கல. நைட்ல காமெண்ட்ஸ் போய் வர பிள்ளைகள் இருக்கല്ലോ, அவைகளுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு பிரச்சனை தான். இந்த இடம் இந்த இடத்துக்கு நீங்க இருக்கிற இந்த கட்டடம் என்ன கட்டடம்? என்ன விஷயத்தை இந்த மழை டைம்ல இந்தியாவில் பாதிப்பு இல்லையோ? பாதிப்பு இந்த மழை எல்லாருக்கும் தானே பெய்தது. ஆனா இந்த சில பேர் அந்த தற்காலிக வீட்டுக்காரருக்கு தான் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கே கிடைக்கல. நாங்க ஜாழ்ப்பாணம் பார்க்க 25,000 கொடுக்குறாங்க. ஓ, நாங்க ஜாழ்ப்பாணத்துல இருந்தா மரம் குடிக்கிறோம். முரட்டு மோட்டை எல்லாம் அந்த உணவு போதையே கொடுத்தது ஒரு சிலருக்கு கொடுத்தது ஒரு சிலருக்கு கிடைக்கல. நான் கேட்கிற விஷயம் வேணாண்டா, மழை எல்லாருக்கும் தானே பெய்யுது. அவைக்கு வைக்கணும் இல்ல, தற்காலிக உடனே மழை ஒட்டுமொத்தமான மழை தானே. எல்லா வேலைக்கு போறாங்களுக்கு எல்லாருக்கும் மழையால பாதிப்பு தானே. ஆனா ஒரு சிலருக்கு கிடைச்சது ஒரு சிலருக்கு கிடைக்கும். மற்றது என்னண்டா, அவங்க கொடுத்தது எப்படின்னா அந்த 25,000 தண்ணி தேங்கி வீடுல பாதிப்பு இருக்கிறாங்களுக்கு அப்படிதான் கொடுத்தது. மழை பெய்தபடியா கொடுக்கல, அந்த தண்ணி தேங்கி வீட்டுல உள்ள எல்லாம் தண்ணி போய் போய் அப்படிதான் கொடுத்தேன். அந்த அளவுக்கு தண்ணி போகல. அப்ப சரி, அப்பா அரசாங்கத்தை தப்பு சொல்லுங்க. 25,000 அப்படின்னா வீட்டுக்குள்ள தண்ணி போய் பாதிப்பானங்களுக்கு தான் பெரிய ஸ்பெஷலான போடுகிறோம். டிக்டாக் வரைக்கும் எல்லாம் சகல பேருக்கும் அந்த 25,000 வழங்குறாங்க. தண்ணி சாதாரணமா வீடுகளுக்கு தண்ணி நிக்கிறாங்களுக்கும் கொடுப்பனவள் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. 25,000 ரூபாய் கொடுக்குறது பாதிப்படைஞ்ச மக்களுக்கு. இப்போ உங்களோட இடம் எல்லாம் அந்த தண்ணி உடனே வத்திட்டு போல என்ன எங்களுக்கு இங்க வாய்க்கால் தானே, குளத்துக்கு கடலுக்கு போட்டு குளத்தில இருந்து எங்களுக்கு குளத்தால பாதுகாப்பு இல்லையென்று சொல்லி எங்களுக்கு குளம் கட்டுடைக்க போகுது. அதால நீங்கள் அன்னத்தமிடம் பேரணும் முக்கம்மன் பள்ளிக்கூடத்துக்கு போய் இருக்கணும்னு சொல்லி எல்லாம் எங்களுக்கு அறிக்கை விட்டு நாங்கள் எல்லாம் பேந்து கட்டுக்கு இந்த கிராம மக்கள் வயலுக்கு விவசாயிகள் எல்லாருமா சேர்ந்து மண் மூட கட்டி கட்ட இதாண்டா பாதுகாப்பு நிலையை கொண்டாந்தாங்க. இது என்ன கோயில்? இது முருகன் கோயில். இது ராணுவம் வச்சதா? இது ராணுவம் இல்லை, இது தெரியப்படுது. அதான் நீங்கள் இவ்வளவு கேள்விகளை கேட்குறீங்க. நீங்கள் ஆரண்டங்களை என் பேர் ராஜு. நான் ராஜு V1 யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். நான் ஜாழ்ப்பாணம் இல்ல இல்ல இவங்க கதைக்கிறாங்களே இல்லையா சொல்லுங்க. அக்குட்டியும் அவங்கெல்லாம் அந்த வீட்டுக்கு தண்ணி அள்ளி ஊத்தி போடுக்காது. இந்த GS மேரோட போய் முரண் பண்றதுல எல்லாம் நல்ல வடிவா போன்ல தெரிஞ்சுக்கிறேன். அந்த மாதிரி நாங்கள் நியூஸ் அப்படி இடங்களை காட்டுறது, வழியில ஏதாவது பிரச்சனைகள் போராட்டங்கள் அப்படியான விஷயங்களை வெளியே கொண்டு வர அந்த இடத்துக்குள்ள போனாலே பிரச்சனை வரும். அதுக்குள்ள போனா பிரச்சனை. நாங்கள் அது இல்லை. இது இந்த இப்போ நீங்க சொல்றது இப்போ இந்த ராணுவத்தின் அந்த இருந்த கட்டுப்பாடுக்கு இருக்குது அந்த கோயில் இருக்குது. அது யார் வச்சது? மக்கள் வச்சது. இது முதல் மக்கள் தான். இந்த காணியம் அந்த ராணுவம் வந்து இருக்க முன்னாடி மக்கள் இந்த காணியம் தானே. மக்கள் தான் அதுக்குள்ள குடியும் இருந்தது, தோட்டம் செய்தது, வயல் செய்தது. பிறகு ராணுவம் வந்த உடனே அதுக்குள்ள அவ்வளவு அந்த ஏரியாவை அப்படி அப்படி கேம்படிச்சு விட்டாங்க. இப்ப மீட்டாச்சு, காணி விட்டுட்டாங்க. ஆனா காணி உரிமையாளர்ல 2 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க அந்த காணியை கொடுக்குறது. தேவராசா அவ்வளவு காணி ஒரு 2 பேருக்கு மட்டும் இல்ல இல்ல 3 ஏக்கர் காணி அவை ஆவணம் அதுக்கு தான் இருக்குது. அது அவளை கொடுத்துட்டு இது கோயிலுக்கு கண்டே ஏற்கனவே ஆமி இருக்கே இல்லையா அவன் இந்த எல்லாம் படுத்தினவன். அதை வேற நீங்க போய் உள்ள கும்பிட்டு வரீங்க. ஓ அதெல்லாம் சரி. இப்ப அவர் செத்துட்டார், பூசாரி செத்து 1 வருஷம் ஆகாதபடியா கோயில் கொஞ்சம் அப்படி கிடக்குது. இனி அவற்றை 1 வருஷம் ஆண்டு முடிய அதில் உருத்துக்காரர் வீக்கினா கோயில் உருத்துக்காரர் செய்வினோம். இப்போ உங்களோட மீட்டிங் நடக்க போது என்ன பொது நூல் என்ன பொது நூலகமா? பொதுநோக்கு மண்டபம். சரியா, நல்லது, சந்தோஷம். இங்கெல்லாம் குளம் என்ன குளம் நேர போனீங்க வேண்டாம். குளம் படிவா பார்த்து குளத்துக்கு என்ன பேர்? குடாமுருட்டி பேரிய நீ பாசனம் சின்ன பல்லவராங்கிட்ட. அது சின்ன பல்லவராங்கிட்ட கூட இந்த இடத்துக்கு குளத்துக்கு என்ன பேர்? குடாமுருட்டி. இந்த இடத்தை ஞாபகம் வச்சுக்கிற பெரிய வேலையாக கிடக்குங்களே. நோட் பண்ணி கொண்டு போயிருக்கலாம்.
சரி சரி நான் சும்மா பண்பலா சொன்னேன் சரி சந்தோஷமா காய்ச்சி சந்தோஷம் சரி 20,000 தருவாங்க வாங்கிட்டு போங்க வா எங்களுக்கு கிடைக்காது வடிவா தெரியும் சரியம்மா அப்படின்னா அவங்கள இப்போ அந்த பைப்பில் தான் தண்ணி இறந்து தான் முட்டமளிக்க இல்ல சரி கடைசியா அந்த வேலை நடக்க போகுது போல எனக்கு குளத்துக்கு தண்ணி அள்ளி வீட்டுக்கு ஓத்த போறேன் இல்ல அப்படி எல்லாம் செய்ய மாட்டோம் நாங்கள் அந்த எங்களுக்கு ஓரளவுக்கு இப்ப உலகத்தின் கண்ணோட்டப்ப தெரியுதானே போற போக்கு தெரியுதானே எப்படியான இடத்துக்கு கொடுக்குறாங்களோ அப்படி கொடுக்கலன்றது தண்ணி கொண்டு தானே எங்களுக்கு கிடைக்காதுன்னு படிவாங்க எங்களுக்கு முதலே எங்களுக்கு தண்ணி நிக்கல தானே தண்ணி பாஞ்சு ஓடிக்கிட்டு தானே எங்களுக்கு இந்த வாய்க்கால்கள் எல்லாம் இருக்கிறதால நீர்ப்பாசன ஏரியா தானே இப்ப இந்த சிறுபவம் காலவம் செய்கிற இடம் தானே இப்ப தண்ணி பாஞ்சு ஓடக்கூடிய மாதிரி வாய்க்கால்கள் இருக்கிறதால தண்ணி தேக்கு குறையும் சரி வடிவா பார்த்து கொண்டு போங்க சரி நன்றியா நல்ல வயல் ஏரியா நல்ல சீனரி பணம் இல்ல இந்த இடங்கள்ல அவங்களோட மீட்டிங் நடக்கிற இடம் ஒன்று இருந்தது அதாவது ஒரு கூட்டுறவு சங்கம் அப்படி ஒரு இடம் ஒன்று இருந்தது அப்போ அதில் இருந்த மக்களோடையும் சில விஷயங்கள் கதைச்சிருந்தாங்க மற்றது நான் சொன்ன மாதிரி இந்த இடங்கள்ல இருக்கிற ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க அது மக்கள் பயன்பாட்டில் இருந்து பாதுகாப்பாக இருந்து கும்பிட்டு இருந்த ஒரு முருகன் கோயில் இப்போ தற்சமயம் ஐயர் இல்லாதபடியாக அது அந்த வழிபாட்டு எல்லாமே முறை எல்லாமே நிப்பாட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க தொடர்ந்து இந்த இடங்கள்ல இருக்கிற அந்த குளத்து பகுதியையும் பார்த்து கொண்டு நாங்கள் போவோம் இந்த இடம் முழுமையாக பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம் உண்டா வயல் பகுதி இடம் முழுக்க இந்த இடங்களில் நீங்கள் பாருங்கள் முழுக்க பனை மரம் தென்னை மரம் அதோட நெற்பயிற்சிகை வீடுகள் என்ற எண்ணிக்கை குறைவாக இருக்குது ஆனால் கிட்டத்தட்ட 100 குடும்பத்துக்கு மேற்பட்ட ஆட்கள் இந்த இடத்துல வசிக்கிறாங்களாம் வாய்க்கால் தண்ணி விடுற வாய்க்கால் இந்த இடத்துல குளப்பகுதியில் இந்த போக்கெல்லாம் கிடக்கு அந்த போக்கை கலட்டி எடுத்துன்னு போயிருக்கிறாங்களா அதை கொண்டு என்ன செய்ய போகிறாங்க அது நான் நினைக்கிறேன் அவங்க அங்கே ஏதோ உதவும் மட்டும் கொண்டு போயிருக்கிறாங்களே என்ன ஊர்வலங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டிருப்பாங்க அதான் என்ன ஓ அது பெரிய இடம் விடத்தை பாருங்கப்பா தென்னை என்ன நெல் என்ன என்ன ஒரு இந்த இடங்கள்ல சாப்பிட்டுட்டு படுக்கணும் வேணா அவ்வளோ ஒரு அழகான இடமா இது இப்போ நாங்கள் என்ன குடமுருட்டி குளம் என்ன அந்த இடத்த கொஞ்சம் பிள்ளையா சொன்னால் முன்னுக்கு இருக்கிற வீடியோவில் பார்த்து இடத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க சின்ன பல்லவராயன் கட்டு இந்த இடத்தின் பெயர் நல்லூர் பிரதேசத்தில் இருக்குது முற்று முழுதாக விவசாயத்துக்குரிய ஒரு காணி விவசாயத்துக்குரிய ஒரு பிரதேசம் இது என்ன அப்படியே குளத்துக்கு வர்றப்பலானோ குளத்துக்குள்ள ராஜ்வீவுண்டா குளத்துக்கு ஓடாது குளத்தின் பகுதிக்கு வந்துட்டோம் என்ன இந்த இடத்துல வடக்கு மாகாண சபை இந்த இடங்களில் பார்ப்போம் என்ன இருக்குண்டு தொடர்பு விவரங்கள் எதிர்பார்க்கப்படும் முடிவு திகதி 2012 ஒப்பந்த தொகை நான் நினைக்கிறேன் இந்த இடங்களில் சம்மந்தப்பட்ட எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடம் அந்த விஷயத்தை போட்டிருக்காங்க மிகப்பெரிய ஒரு குளப்பகுதி இந்த குளத்துலேருந்து தான் இங்கே இருக்கிற சகல நெற்பயிற்சிகைக்கும் தண்ணி போகுதுன்னு சொல்கிறாங்க ஒரு அழகான தேசம் முழுமையாக நான் உங்களை சுற்றி காட்டுறேன் பாருங்கள் இந்த இடங்களில் போக்கு எடுக்கல பாருங்கள் அப்படியே வச்சு கிடக்குது இதெல்லாம் போகக்கூடிய மாதிரி இருக்குது அதில் வாகனங்கள் கொண்டு போகலாம் மற்ற இடங்களில் கொண்டு போக முடியாது இதில் மரங்கள் வெட்டி சத்தங்க இருக்குது அதோட என்னென்னா கொஞ்சம் பயமாகவும் இருக்குது இந்த பகுதியில் ஆகலம் காடுகளாக இருக்குது இது ஒரு பிரச்சனை நினைக்கிறேன் சத்தம் கேட்குது
இன்னொன்று போய் ஓடி போய் பார்ப்போம். உள்ளுக்குள்ள கூடுதல் நாட்கள் இந்த இடங்களில் நிற்கிற மக்கள் எல்லாருமே அந்த மரங்கள் வெட்டுறது, அந்த இடிபாடுகள் பொறுக்கிறது, நிறைய விஷயங்கள் செய்யணும். இது பிரச்சனை என்ன? ஐயா என்ன பிரச்சனை? ஐயா என்ன பிரச்சனை? என்ன சத்தம் கேட்குது? என்ன என்ன பிரச்சனை? ஐயா கல்லரோ அப்போ இது குளமா கிணறு? கிணறு ஒன்று இருக்கு பாருங்க. கிணறு என்ன மூடுபட்டிருக்கு? இப்போ என்ன கிணறு பாருங்க, கிணத்துக்குள்ள ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக மூடுபட்டு. அதில் மாடு வளர்த்து மாட்டு சாணி எல்லாம் அந்த மாட்டு வளர்க்குற அந்த இது ஒன்று கொட்டில் இருக்குல்லோ இதில், அது உங்களுடையா? இப்போ நீங்கள் அவங்க போனது அப்புறம் வளர்க்குறீங்க என்ன? அப்போ இப்போ இந்த இடங்கள் முழுக்க இப்படி தான் ஒரே இப்படி தான் மரம், இந்த மரங்கள் எல்லாம் போட்டு அனுமதி கொடுக்கலையா? வேணே இது இல்லை இல்லை. இப்போ உங்களுக்கு பிரித்து தந்தால் அதுக்கு நீங்கள் வீடு கட்டுறா வெட்டலாமே. வீடு கட்டுறா அப்படி தான் வெட்டலாம். கட்ட முடியும். காணியை இன்னும் கொடுக்கல ஒருத்தருக்கு? இல்லை இல்லை, ஃபைன் கிடைக்கிற மாதிரியும் சொல்ல இல்லையா? இல்லை, அப்படி ஒரு தீர்மானம் இல்லை. 25 ஏக்கர் சும்மா நடக்கணும். 25 ஏக்கர் கிட்ட வருமாண்ணா? சரி. குறிப்பிட்ட ஒரு விடயம் என்னண்டா, இந்த இடங்கள்ல எந்த ஒரு கட்டிடங்களுமே இல்லை, எல்லாமே உடைச்சிட்டாங்க ஃபுல்லாகவே. இப்போ மக்கள் இந்த இடங்களில் மாடுகள் வளர்க்குறது, உள்ளுக்குள்ள தேவையான அந்த கட்டுற பகுதி உடைஞ்ச அந்த கட்டுற பகுதியான அந்த சின்ன சின்ன கல்லுகளை பொறுக்கிறது, உள்ளுக்குள்ள அப்படி மாடு மேய்க்கிற அப்படியான விஷயங்கள்லாம் செய்யணும். ஃபுல்லாகவே என்ன மக்கள்கிட்ட கையில் ஒப்படைக்கலை. ஏன்னா இதை அந்த அந்த ஒரு ஜிஎஸ் எல்லாம் கதைச்சு மக்களுக்கு இந்த காணிகளை பிரித்து கொடுப்பாங்க, அதாவது காணிகள் இல்லாத ஆட்களுக்கு. இந்த இடங்களை நான் உங்களுக்கு சுற்றி காட்டின விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய ஒரு ஏக்கர் கணக்கான ஒரு காணி விடுவிக்கப்பட்டிருக்கு. மற்றது இங்கே இருக்கிற மக்களோட சில விஷயங்கள் கதைக்கும்போது ஒரு ஐயாவோட ஒரு கதைச்சிருந்து நாங்கள் அவர் வடிவாக தெளிவாக இந்த விடயங்கள் எல்லாமே சொல்லியிருப்பார். அப்போ முக்கியமாக இந்த முட்கொம்பன் இடத்துல நல்லூர் என்ற ஒரு கிராமத்தில் இருக்கிற சின்ன பல்லவராயங்காட்டு, அதில் இருக்கிற கிட்டத்தட்ட 25 ஏக்கருக்கு கிட்ட இருக்கிற ஒரு காணி இராணுவத்தினால் விடுவிக்கப்பட்டது. அந்த இடத்துல தான் சுற்றி காட்டினாங்க. குறிப்பாக இந்த இடத்துல இருக்கிற சில விடயங்கள் உங்களை விளங்கியிருக்கும், என்னென்ன விஷயம் இருந்தது, எப்போ இராணுவம் வந்தது, எப்போ இராணுவம் வெளியேறினாங்க, மற்றது இந்த இடம் இப்போ என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்குது, இப்படியான விஷயத்தை காட்டியிருப்போம். தொடர்ந்துங்கிற காணொலியை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த காணொலி அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. ஸோ இது எல்லாமே ஒரு ரகசியமான பகுதியாக கவனமாக போகணும். ஓகே, பார்த்துதான் கீழே நிலத்தில் ஈரம் இருக்கா தெரியுதல்ல, இதில் பாருங்க. இதால் போயிட்டு அந்த முன்னுக்கு போன பாதிக்கு போகுது. அப்படி தான் எல்லாமே ஒரே மாதிரி தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மூங்கில் எல்லாம் வட்டி இருக்கிறாங்களே, நான் பட்டம் கட்டுறதுக்கு போல். இங்கே பாருங்கள், பெரிய போக் கொண்டு கிடக்கு. அப்பா, இந்த போக்கே மேத்தான் போயிடும் போல, அதெல்லாம் கிண்டி வச்சு கிடக்கு. பார்ப்போம். இதில் நான் நினைக்கிறேன், இதில் அந்த கொடி ஏற்றுற இடம் நினைக்கிறேன். இந்த இடம் இதை போட்டுக்கிறாங்க, வடிவாக தெளிவாக தெரியலை. கட்டிட பகுதியெல்லாம் ஃபுல்லாக உடைச்சிட்டாங்களே. இதை காட்டுறது இங்கே இராணுவத்தினுடைய இந்த பதிவு கொப்பி எல்லாம் கிடக்கு பாருங்க. இங்கே எல்லாமே சிங்களத்தில் சிங்கள கொப்பி. இங்கே பாருங்கள், இராணுவத்துடைய கொப்பி எல்லாம் கிடக்கு.
இதுலேயுமே இது ஆண்டுகள் இது அந்த இதில் இதெல்லாம் உடைச்சி வச்சுக்கிறாங்க. இதில் ஒரு கிணறு மண்டு கிடக்கு. இஞ்சால் பகுதி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதில் அந்த கண்ணாடியால் எல்லாம் பொறிக்கப்பட்ட வெளியே கிடந்தெல்லாம் உடைச்சிட்டு போயிருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடாண்டு போல என்ன. சரி நான் போவோம்.